அன்புள்ள சகோதரர்களே, இயல், இசை, நாடகம் இந்த மூன்றும் தான் இந்த உலகத்தை சுற்றி சுற்றி வருகிறது. இயல், இசை, நாடகம் மூன்றையும் நாம் கவனித்தால் ஒரு மனிதன் வாழ்க்கை வரும். ஆக வள்ளுவரை நினைக்கும் பொழுது தமிழை நினைக்கிறோம், தமிழை நினைக்கும் போது தொடர்ந்து நாம் பேச அழைக்கவிருப்பவர் இந்த சமூகத்தினுடைய நன்மை கருதி தான் பெற்ற செல்வத்தை இந்த சமூகத்தோடு பகிர்ந்து கொண்ட ஒரு மனிதன். எது ஒன்றும் அறிவாகவோ சொத்தாகவோ உங்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது என்றால் அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை உங்களை படைத்த இறைவனும் இந்த பாருலகமும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். அப்படி தான் உழைத்து பெற்ற பெரும் செல்வத்தை தான் அமைத்து வைத்த உலக தமிழ் சங்கத்தின் வாயிலாக மிகச்சிறப்பாக இந்த சமூக நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர். வள்ளுவரினுடைய சிலைகளை உலகமெங்கும் நிறுவி வள்ளுவத்திற்கும் தன்னாலான தொன்றை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கினிய பெருந்தகை திரு வி.ஜி. சந்தோஷம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல்ல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. சித்திரை திருவிழா, அந்த அற்புதமான விழாவில் பிஜேபி உலக தமிழ் சங்கம் சார்பாக நான் இன்று உங்களை பார்க்க வந்திருக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இயல், இசை, நாடகம் இந்த மூன்றும் தான் இந்த உலகத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. ஆக இயல் வேண்டும், இசை வேண்டும், இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இயல், இசை, நாடகம் மூன்றையும் நாம் கவனித்தால் ஒரு மனிதன் வாழ்க்கை வரும். எங்கள் அன்புக்குரிய வில்லிசை வேந்தர் ஐயா அவர்கள் இங்கே இல்லை என்றாலும் அவர் திருமகள் பாரதி இங்கே வந்திருக்கிறார். ஏனென்றால் பாரதியுடன் நான் பலமுறை தமிழ்நாட்டு முழுவதும் சுற்றியிருக்கின்றேன். என்ன அற்புதமான பாடல்கள், பாரதியார் பாடல்கள், இதெல்லாம் தங்களது அன்பு தந்தையார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அற்புதமான பாடல். இன்று அவர்களுடன் உட்கார்ந்து இறைவனை நினைத்து, இறைவன் என்றால் தமிழ், தமிழை நினைத்து நான் வாழ்கிறேன். பிஜேபி உலக தமிழ் சங்கம் இன்று உலகமெல்லாம் பல திருவள்ளுவர் சிலையை, ஏறக்குறைய 195 திருவள்ளுவர் சிலையை உலகமெல்லாம் நான் நேரில் சென்று வைத்திருக்கின்றேன். ஆக வள்ளுவரை நினைக்கும் பொழுது தமிழை நினைக்கிறோம், தமிழை நினைக்கும் போது வள்ளுவரை நினைக்கிறோம். ஆக இந்த அற்புதமான விழாவிலே அறிஞர் பெருமக்களும் அன்பான குழந்தைகள் அருமையாக பாடினார்கள், பேசினார்கள்.
அவர்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இங்கு எனது அன்புக்குரிய இளவர் அரவிந்த் அவர்கள் வந்திருக்கின்றார். அரவிந்தின் மிகப்பெரிய ஒரு விழாவை எடுத்து அவர்கள் பல பேர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் விமானத்தில், கப்பலில், இப்படி பல இடங்களுக்கு அழைத்து ஆக அந்த அற்புதமான குழந்தைகள் என்று பாடுவதை கேட்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆக இந்த நேரத்திலே இங்கே வந்திருக்கின்ற அனைவரும், அனைத்து சகோதர சகோதரி, தமிழை பேசுங்க, வீட்டிலே தமிழில் பேசுங்க. இந்த தமிழ் தான் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொண்டு உங்கள் எல்லோரையும் நாம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.